மலையிலேருந்து இறங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போவே மணி 3:30 4 இருக்கும். வந்து கோயில் பக்கத்தில் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒயிட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பிரியாணியில் பன்னீர் இல்லை, சுத்தமாக கிடையாது. அதில் சும்மா ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. கீ ரைஸ் மாதிரி இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி இல்லை. ஒயிட் ரைஸில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வேகவே இல்லை. ஸோ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு அதாவது முன்னாடி ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் தான். ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அண்ட் இன்னொன்று என்ன நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கோயிலுக்குள்ளே என்னால் இந்த கோயிலில் ஓகே ஸ்டார்டிங்கில் வீடியோ எடுத்துகிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அரைகுறையாக தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? ஸோ இது நான் ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான். அதுக்கப்புறமா விநாயகர் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. ரஷ்ஷுனால் கிரிவலம் வர்றவங்களோட ரஷ்ஷு கிடையாது. அதுக்கப்புறம் அக்னிலிங்கம், ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம், அப்புறம் அக்னிலிங்கம். இந்த மாதிரி கூட தெளிவாக வந்து ஒவ்வொரு பிளேஸையும் என்னால் காமிக்க முடியல இந்த கிரிவலம் போகும்போது. அந்த டிராஃபிக்னால சொல்கிறேன். டிராஃபிக்கு அதிகம். கிரிவலம் வந்தவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் என்னமோ தான். அதுவும் அங்கங்கே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பாட்டுக்கு அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவலம் வந்து மெயினாக ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதாவது நம்ம அந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம மேலே அப்போ தான் பூரணமாக படணுமா. 16 வகை கலைகளோட நம்ம நிலா வந்து அவ்வளோ பிரகாசமாக இருக்கிற டைமில் கிரிவலம் போகணும்னு சொல்கிறாங்க. அதுதான் முழு பலனை தருமாமா. 9 மணிக்கு மேலே தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த ஈவினிங் டைமாக கிளம்பலாம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக ஈவினிங் தான் கிளம்பணும். 9 மணிக்கு கிளம்புனா விடிஞ்சிடும். நீங்கள் 4 மணிக்கு கிளம்பி இல்லை 3 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அவ்வளோதான். ரமண மகரிஷி ஜீவசமாதி அங்கே உள்ளே போக முடியல. கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மலை ஏறிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு சாப்பாடு அந்தளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கலங்கிறதுனாலே அதுலேயும் வெக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வர்ற வழியில் குழந்தைகளுக்கு எதாவது வாங்கலான்ட்டு ஒரு கடையில் போயிட்டு கம்மலெல்லாம் வாங்குறதுல கூட்டம், அதுலேயும் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 5:30 தான் ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம் போகிறதுக்கு. வழக்கமாக 3 மணி இல்லைன்னா 4 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒரு மணி நேரம் முன்னாடி டிஃப்ரென்ஸு. இது வந்து ஓம் சக்தி கோயில். ஏன் இந்த டைமிங்கை சொல்கிறேன்னா, நாங்கள் பஸ்ஸில் போகணும் இல்லையா, அங்கேருந்து திருச்சிக்கு சேலம் வந்துட்டு சேலம்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா டைரக்ட் பஸ் எல்லாமே போயிடுச்சு. போயிடும் 10 மணி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைரக்ட் பஸ் கிடைக்கும். நாங்கள் 5:30 ஸ்டார்ட் பண்ணுறதுனால முடிக்கிறதுக்கே 12 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம பஸ் ஏறி வந்தோம். அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த டைமுக்குள்ளே முடித்தா டைரக்ட் பஸ்ஸு அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூருக்கு இருக்குது. இது வந்து கன்னிமார். இந்த ஓம் சக்தி கோயிலுக்குள்ளே போனதுமே அழகாக இருந்தது. கன்னிமார், வராகி எல்லாரோட ஸ்டாச்சுவும் இருந்தது. போனோம், பார்த்தோம், சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் போகிறது வர்றது அவ்வளோதான். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு முடியல. கிரிவலம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பயபக்தியோடு போகணுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். ஒரு சில டைம் அது என்ன பேசணும்னா கடவுளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போனோம். அப்படி தான் போனோம். அப்புறம் நமசிவாய நாமம் ஓடிக்கிட்டே இருந்தது மைண்டுக்குள்ளே, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கிரிவலம் போகும்போது ஒரு இடத்துல இப்படி ஃபோன் இப்படி எடுத்துகிட்டு கூட போக முடியாது. உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருவண்ணாமலை வரீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈவினிங் தான் கிளம்ப முடியும். ஈவினிங் கிளம்பி காலையில் திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் கிரிவலமெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள்
நைட்டு ஒரு 10 மணிக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் நீங்கள் ஒரு 3 மணி 2 மணி 2:30 3 மணிக்கெலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், நடக்க முடியாது. அதுவும் பண்ணக்கூடாது. அதனால் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் வெயில் தாழ ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியுமான்னு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டு ஃபுல்லாக அந்த கடவுள் பற்றி இருக்கட்டும். தென் அந்த சாமி கோயில் இது வந்து புற்றாமா அவ்வளோ பெருசாக இருந்தது. அதுக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது ஓம் சக்தி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த சாமி. ஸோ இதையும் நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னென்னலாம் கோயிலுக்கு போக முடியுமோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி போனோம். போயிட்டு சாமிக்கு ஒரு கும்பிட மட்டும் போட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். இப்போ சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு கோயிலுக்காக போக போக ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டைம் போனதும் தெரியல. மெயினாக இப்போ எப்படின்னா இப்போ கிரிவலம் வந்து நம்ம முன்னாடி ராஜகோபுரத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். அப்போ நம்ம ஒவ்வொரு கோயில் இருக்குது. அதாவது முக்கியமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சிவனை வந்து பார்க்கணும். அதாவது வாயுலிங்கம், நிருதிலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம், இந்திரலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி. இவரை பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே போயிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு சோதனை. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு மழை வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பெஞ்சிட்டு நின்றுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமாக நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களால் அந்த ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம போகும்போது இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். போயிட்டு ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு சிவநாமம் சொல்லிவிட்டு அப்படியே போகும்போது இந்த கோயிலில் தான் இந்த கோயில் வீடு கட்டணும் பாருங்க. அந்த இடத்துல லைட் தெரியுதுங்களா? அங்கே வந்துட்டு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கல் எடுத்து வச்சு வீடு மாதிரி கட்டிட்டு ஒரு நம்பிக்கையில் அது செய்கிறாங்க. நாமளும் சரி ஓகே செய்யலான்ட்டு போயாச்சு. போயிட்டு அக்காங்க வந்துட்டு அங்கே போய் வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க. நானும் போயிட்டு வச்சுட்டு அக்கா நின்றுட்டே இருந்தவங்க திடீர்னு என்னை பார்த்து அங்கே பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க. என்னடா அப்படின்னு அங்கே பாருன்னு கண்ணு காமிச்சாங்க. அப்புறம் பார்க்குறப்ப எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்மளுக்கு கண்ணு தெரியாது. இன்னொன்று வந்துட்டு அங்கே சுத்தமாக எல்லாம் நல்லா பாருங்கள் கருகும்னு இருக்குதா. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்தா மின்னல் மின்னுச்சு. அந்த டைமில் பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு சித்தர் வந்து ஜடா முடியோட உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது பூச்சி பார்த்தோன்னு ஐயோ அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்கே வருது. ரொம்ப இருட்டுங்க. மணி 10 இருக்கும். அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள்.